அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நான் இன்று உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால், ஜாதிய வன்கொடுமையில்லா இளையோர் இந்தியா. அறிவை விதைத்திட, அன்பை பெருக்கிட, விண்ணின் ஒளியாய், கண்ணின் கருவிழியாய், எங்கள் இதயத்தின் இறைவனாய், சமாதானத்தின் ஊற்றாய் வந்த இறைவனை உம்மை வணங்குகிறேன். ஒரு நாட்டின் எதிர்காலமும் அந்நாட்டின் முன்னேற்றமும் இளையோரின் கையில் தான் இருக்கிறது. அதனால் தான் 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், இந்திய நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்று விவேகானந்தர் சொன்னார். இன்றைய சூழலில் உள்ள இளையோர்கள் ஜாதி பார்க்கிறார்களா என்றால் இல்லை. ஆனால் அது அவர்களின் சுய வாழ்விலேயே, பொது வாழ்வில் அது உடைக்கப்படுகின்றது. இந்திய சமுதாயத்தில் ஜாதி இன்னும் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றது. ஜாதி பிரச்சனைகளை பற்றிய விழிப்புணர்வும் செயல்பாடும் இளையோரின் அனைத்து பிரிவுகளிலும் ஒரே மாதிரியாக இல்லை. உண்மையிலேயே ஜாதியற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது. ஆனால் அர்த்தமுள்ள மாற்றத்தை கொண்டு வர தொடர்ந்து கல்வி உரையாடல் மற்றும் செயல்பாட்டின் தேவை இன்னும் அதிகம் வேண்டும். ஒரு தலைமுறைக்கு பள்ளியில் என்ன கற்பிக்கிறோமோ அதுவே அடுத்த தலைமுறையின் சமுதாயத்தில் பிரதிபலிக்கும் என்றார் ஆபிரகாம் லிங்கர். ஒருவருக்கு விபத்து ஏற்படும் போது அவருக்கு இரத்த தானம் கொடுக்க வரும் இளையோர் பார்ப்பது அவரின் ஜாதியை அல்ல, அவரின் வாழ்வையே. சமூக நீதியை பற்றி குரல் கொடுத்து சமுதாயத்தை உருவாக்குவதில் தீவிரமாக பணியாற்ற வேண்டும். ஜாதியை முன்னேற்ற தடையாக கொண்டு அதை தாண்டி செல்ல வேண்டும். ஜாதிகளிலேடி பாப்பா என்றார் பாரதி. பாப்பாக்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதாலோ இன்னும் தீரவில்லை ஜாதி சாக்கடையின் சாகச குளியல். நம் தொழிலை நம் ஜாதிதான் தீர்மானிக்கிறது என்ற மூட நம்பிக்கையை உடைப்போம். பிறப்பை பொருட்படுத்தாமல் நம் ஆசைகளை தொடர்வோம். ஜாதி கொடுமைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளடக்கத்தை ஊக்குவித்து சமூக ஊடக பிரச்சாரத்தை உருவாக்குவோம். ஜாதி கொடுமையில்லா நாடு என்ற பெயரை இந்தியாவிற்கு கொடுக்க முயல்வோம். ஜாதி கொடுமைகளை எதிர்த்து போராடுவதற்கான ஒரே வழி கல்வியும் விழிப்புணர்வும். அனைத்து தனிநப உரிமைகளின் நபருக்காக போராடுவது, அவர்களின் ஜாதியை பொருட்படுத்தாமல் புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், சமத்துவம் ஆகியவற்றை வளர்ப்பதன் மூலம் ஜாதிய கொடுமையில்லா நாடு என்ற பெயரை இந்தியாவிற்கு கொடுக்க இயலும். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்ற வள்ளுவனின் கூற்றுக்கிணங்க ஜாதி எப்படி உருவானதோ அதன் அடிப்படையில் தான் அதை ஒழிக்க முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூறுவார், அகமண முறையின் மூலமாக ஜாதியை உருவாக்கினார்கள், அதனால் புறமண முறையின் மூலமாக அதை ஒழிக்க வேண்டும் என்று. நீண்ட காலமாக ஜாதி நம்மை பிரித்து ஒருவரை ஒருவர் எதிர்த்து நம்மை தடுத்து நிறுத்தியது. இந்த கட்டுகளை உடைத்து ஒவ்வொரு மனிதனும் செழிக்கக்கூடிய இளமை நிறைந்த புதிய இந்தியாவை கட்டி எழுப்புவதற்கான நேரம் இது. ஒவ்வொரு இளைஞனும் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு குழந்தையும் பாரபட்சம் இல்லாமல் பள்ளிக்கு செல்லலாம். ஒவ்வொரு இளைஞனும் ஜாதியின் அடிப்படையில் அல்ல, தகுதியின் அடிப்படையில் வேலைக்கு செல்லலாம். ஒவ்வொரு குடிமகனும் அடக்குமுறை கஞ்சாமல் வாழலாம். இதை இளையோர்களால் யதார்த்தமாக்க முடியும். நாம் நாளைய தலைவர்கள், இதை நாம் நிஜமாக்க வேண்டும். நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்க விரும்புகிறீர்கள்? தற்போதைய ஜாதி நிலையை நிலைநிறுத்தும் தலைவர்களா அல்லது அதற்கு சவால் விடும் தலைவர்களா? ஜாதி வேண்டாம் என்று சொல்லும் தலைமுறையினராக இருப்போம். எனவே நாம் எழுவோம், ஒன்றுபடுவோம், ஜாதியை ஒழிப்போம். இது இளையோரின் இந்தியா, இளையோருக்கான இந்தியா. மாற்றத்தை நம்மிலிருந்து தொடங்குவோம், தொடருவோம். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.